டாக்டர், பிரியாவுக்கு எப்படி இருக்கு? ஐ எம் சாரி, டெலிவரி சிக்கலா இருக்கு. நாங்க எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம். பிரியாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஐ எம் சாரி டு சே, ஒண்ணு குழந்தைய காப்பாத்தலாம், இல்ல பிரியாவை காப்பாத்தலாம். இல்ல இல்ல, நான் யாரையும் சாக விட மாட்டேன். என் பிரியா எனக்கு வேணும் டாக்டர். என் குழந்தைகளும் எனக்கு வேணும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர், அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். உங்க கால்ல வேணாலும் விழுகிறேன் டாக்டர், ப்ளீஸ் அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன ரவி? என்னடா இது? ஏன் டாக்டர், என் மருமகளுக்கு ஒண்ணு இல்லையே? டாக்டர், என் பொண்ணு காப்பாத்துக்க டாக்டர். ஒத்த பொண்ணு டாக்டர், என் வம்சம் தழைக்கணும். அவ உயிரை காப்பாத்துங்க டாக்டர். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இங்கே இதே ஹாஸ்பிட்டல்ல நான் செத்து போயிடுவேன். டாக்டர், என் மருமகளை எப்படியாவது காப்பாத்திருக்க டாக்டர். எங்க குடும்பத்துல யாருக்குமே இப்படி எல்லாம் நடந்ததில்ல. பிரியாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் ரவி தாங்க மாட்டான், நாங்களும் தாங்கிக்க மாட்டோம். அவளை எப்படியாவது காப்பாத்திடுங்க. ஆமா டாக்டர், உங்களை நம்பித்தான் நாங்க வந்திருக்கோம். பிரியாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க குடும்பத்து மேல ஒரு தீராத பழி வந்துரும். எந்த ஸ்பெஷலிஸ்ட வேணாலும் நீங்க வர வச்சுக்கோங்க. எங்களுக்கு எங்க பிரியா முக்கியம். சித்ரா, எங்களால ஆன எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு தான் வந்து சொல்றேன். அப்போ என்ன சொல்ல வரீங்க டாக்டர்? என் பிரியாவை நீங்க கொன்னுடுவீங்களா? அதுக்கு எதுக்கு நீங்க டாக்டரா இருக்கீங்க? இதுக்கு எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்? பிரியா செத்து போயிட்டா குழந்தைங்களை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன கொன்னுடுங்க. என்ன ஏதாவது பண்ணி கொன்னுடுங்க. என்னடா இது? என்ன ரவி பேசி உணர்ச்சி வசப்படாத. உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. நான் சொல்றத கேளு, யாருக்கும் எதுவும் ஆகாது. டாக்டர் சொல்றது கேட்டீங்களாண்ணா? என் பிரியாவை காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ரவி, உனக்கு இருக்கிற அதிர்ச்சி எங்களுக்கும் இருக்குடா. எங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அண்ணா, இப்ப என்ன பண்ணலாம் அண்ணா? நானும் ஸ்டன்னாய் தான் இருக்கேன். டாக்டர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில இருந்து என்னாலையும் மீள முடியல. டாக்டர், சொல்லுமா. இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பிரியாக்காவுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒன்னும் ஆகாதுங்கிற நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ் டாக்டர், இன்னொரு தடவை பிரியாக்காவை செக் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சரிம்மா, கடவுள் மேல பாரத்தை போட்டு நீ சொன்ன மாதிரி செஞ்சு பாக்குறேன். அண்ணி. ஐயோ ரவி, ரவி அழாதீங்க. ரவி, அண்ணி. ரவி அழாதீங்க, நம்பிக்கையோட இருங்க. பாருங்க, டாக்டர் வந்து நல்ல ரிசல்ட் சொல்லுவாங்க. இங்க பாருங்க ரவி, நம்ம எல்லாரும் பிரியாக்காவுக்காகவும் குழந்தைங்களுக்காகவும் வேண்டிக்கலாம். நம்பிக்கையோட இருங்க. அழாத ரவி, கொஞ்சம் தைரியமா இரு.